புதுச்சேரியில் பெட்ரோல் விலை உயர்த்தப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு தற்போது எதிர்ப்பு தெரிவித்து நூதன போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அக்பர் இணைப்பில். போராட்டம் குறித்தான உங்கள் விவரம், தகவல் அக்பர். வணக்கம் கோபால். புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் தங்களது இருசக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மற்ற மாநிலங்களை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவாகவே உள்ளது. இதனிடையே பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை உயர்த்த கவர்னர் கைலாசநாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒப்புதல் அளித்தார். அதன்படி புதுச்சேரியில் பெட்ரோல் மீதான வாட் வரி 14.55% 16.98%, காரைக்காலில் 16.99% உயர்த்தப்பட்டது. டீசல் மீதான வாட் வரி புதுவையில் 8.65% 11.22%, காரைக்காலில் 11.23% அதிகரிக்கப்பட்டது. இந்த வரி உயர்வு காரணமாக பெட்ரோல் டீசல் விலையும் லிட்டருக்கு 2 ரூபாய் வீதம் உயர்ந்துள்ளது. அதன்படி பெட்ரோல் விலை புதுச்சேரியில் 94.26 96 ரூபாய் 26 காசாகவும், காரைக்காலில் 94 ரூபாய் 3 காசாகவும், டீசல் விலையானது 84 86 ரூபாயாகவும், காரைக்காலில் 84 ரூபாயிலிருந்து 86.30 உயர்ந்துள்ளது. இந்த விலை உயர்வு புத்தாண்டு நள்ளிரவிலிருந்து அமுலுக்கு வந்துள்ளது. இந்த விலை உயர்வுக்கு பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் நடுத்தர ஏழை மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு கடந்த 2 மாதங்களுக்கு முன் மின் கட்டணத்தை உயர்த்திய நிலையில் டிசம்பர் மாத தொடக்கத்திலேயே பஸ் கட்டணத்தை உயர்த்தியது. இந்நிலையில் புத்தாண்டு பரிசாக 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபாய் உயர்த்தியது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு விலை உயர்வை அறிவித்து வரும் ஆளும் அரசுக்கு புதுச்சேரியில் எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் இன்று இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி கயிறு கட்டி இழுக்கும் போராட்டம் காமராஜர் சிலை 45 ரோடு சந்திப்பில் இருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தங்களது இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி ராஜா திரையரங்கம் வரை இழுத்துச் சென்றனர். இதில் புதுச்சேரி அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், பேருந்து கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், தரம் இல்லாத சாலைகளை சரி செய்திட வேண்டும், தலைக்கவசம் கட்டாயம் என கூறி அபராதம் விதிக்காமல் பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியவாறே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் தங்களது இருசக்கர வாகனங்களை கயிறு கட்டி இழுத்துச் சென்றனர். இவர்களது போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. கோபால், முழுமையான உங்கள் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.